ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு சத்தியம் பண்ணுறேன். இந்த தங்க மூட்டையை தொட்டதின் பலனாக உன் வீட்டில் தங்கமும் வைரமும் பொன்னும் பொருளும் நிரம்பி வழியும்படி உனக்கான பொருளை அள்ளி கொடுக்க போகிறேன். உனக்கு தேவையான பணம் இனி நீ எதிர்பார்த்த வகையிலேயே உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். இனிமே உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லும்படி எந்த விஷயத்தையும் இல்லாமல் போக விட மாட்டேன். அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் மனசில் இந்த வராகியம்மா இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எப்படி செல்வம் இல்லாமல் போகும்? இந்த வராகிக்கு பேரே வரம் தரும் வராகி தானே. கண்டிப்பாக உனக்கு தேவையான அனைத்தையுமே நான் வரமாக கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் நீங்கி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் இருக்க பாரத்தையும் கஷ்டத்தையும் இந்த வராகியம்மா என்கிட்ட ஒப்படைச்சிடு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து கேட்டு கொண்டிருந்தது எல்லாம் இப்போ உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இனிமே கஷ்டங்களோ கவலைகளோ இல்லாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறேன். துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷங்களை அனுபவிக்க போகிற. உனக்கு நல்ல வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக இந்த வராகியம்மா மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. இதை விட சிறப்பாக இனி எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நீயே எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு தான் நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்க வந்துட்டேன். உன்னால் யாரையும் பலவந்தமாக பிடிச்சு வைக்கவோ அல்லது யாரையும் நேசிக்க வைக்கவோ முடியாது. உன்னை நேசிக்கிறவங்கள நீ நேசி. உன்னை நேசிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களையும் உன்னை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களையும் உன்னை வேண்டாம்னு சொல்கிறவங்களையும் அவங்க போக்கில் அப்படியே விட்டுட்டு நீயும் அதை பற்றி யோசிக்காமல் கடந்து போயிடு. என்ன நடந்தாலும் அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை புதுசு புதுசாக பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உன் கண்களில் காட்ட தான் செய்யும். நீ தான் அத்தனையும் கடந்து போக தயாராகணும். எப்போது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை கடந்து போக தயாராக இருக்கியோ அப்போது உனக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டீன்னா, இந்த வராகியம்மா மேலே நம்பிக்கை வச்சின்னா உன் வாழ்க்கையே மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாறிடும் என் செல்லமே. யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் கூட நீ அதை ஒரு பொருட்டாக நினைக்காதே. ஏன்னா உன் திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ எவ்வளவு புத்திசாலின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு உன்னை மட்டம் தட்டி தடுக்க நினைக்கிறாங்க. யார் உன்னை தடுக்க நினச்சாலும், உன்னை விமர்சித்தாலும், குறை சொன்னாலும், உன்னை இழிவாக பார்த்தாலும் கூட அதையெல்லாம் நீ மனசில் யோசிக்க வேண்டாம். என்னால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோட தைரியமாக உனக்கான வேலைகளை அடுத்தடுத்து செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யாராவது உன் முகத்துக்கு முன்னாலேயே உன்னால் இது முடியாது, உனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாலும் நீ கோபப்பட வேண்டாம். அவங்களால முடியாததை மற்றவங்களால முடியாது நினச்சிக்கிட்டு பேசுகிற ஜென்மங்கள் அவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ முன்னேறிப்போ. எல்லாமே உன்னால் முடியும். உன்னால் முடியாத விஷயத்தை இந்த உலகத்தில் நான் எதுவாகவும் படைக்கவில்லை என் தங்கமே. உன்னால் ஒரு விஷயம் முடியாதுன்னா அது இந்த உலகத்தில் யாராலையும் முடியாத விஷயமாக மட்டுமே இருக்கும். அதை தாண்டி இன்னொருத்தர் அந்த விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா அது உன்னாலையும் முடிக்கக்கூடியது தான்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் அன்பு செலுத்துவதற்கு நீ எதிர்பார்ப்பை வச்சுக்காத. எந்த நிபந்தனையும் இல்லாமல் உண்மையாகவே அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளையாக இரு. உன் மனசில் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் எல்லாரிடமும் அன்போட பாசத்தோடு நீ பேசும்போது இந்த வராகி அம்மாவே உனக்கான அழகான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ நிஜமாவே எல்லார் மீதும் அக்கறையோடு இருக்கன்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். உன் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன்னை சுயநலவாதின்னு சொன்னாலும் திட்டுனாலும் கோச்சிக்கிட்டாலும்
அதுக்காகலாம் நீ கவலைப்படாத. உன்னுடைய பெற்றோர்கள் பெருசாக பணக்காரவங்களா கோடீஸ்வரர்களா கிடையாது. இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க உனக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு தான் வளர்த்துருக்காங்க. அவங்க செஞ்ச எதையுமே நீ குறையாக நினைக்கவோ அவங்கள குற்றம் சொல்லவோ கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக தங்க போகிறதில்ல. எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய விருந்தாளிகள் மட்டும்தான். நிரந்தரமாக யாரும் தங்க முடியாத இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக இருந்துட்டு போ. உனக்கான அன்பை அள்ளி கொடுக்கவும் உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முதல்ல நீதான் சிறந்த பிள்ளைங்கிறத நீ நம்பணும். எல்லாத்தையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் நீ நம்பும்போது தான் எவ்வளவு கஷ்டமான விஷயங்களையும் கூட உன்னால் சிறப்பாக செய்ய முடியும். கடினமான இலக்குகளை அடைவதற்கும் நீ வெற்றியை பெறுவதற்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன் என்று செல்லமே. விஷம் சாப்பிட்டவங்க கூட எத்தனையோ பேர் மருத்துவமனையில் சேர்ந்து பிழைச்சிக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விஷம் போல் மனுஷனை கூட வச்சுக்கிட்டு கெட்ட குணம் கொண்ட மனிதனை கூட வச்சுக்கிட்டு வாழ்கிறவங்க யாரும் நிம்மதியாக வாழவும் முடியாது, தொல்லையிலிருந்து மீளவும் முடியாது. அதனால் இந்த கெட்ட எண்ணம் கொண்ட நஞ்சு வஞ்சம் கொண்ட கெட்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கூட வச்சுக்காத. ஏன்னா கெட்டெண்ணம் பிடிச்சவங்க அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க, அடுத்தவனையும் நிம்மதியாக வாழ விடாமல் எதையாவது உன்னை குறை சொல்லி குத்தம் சொல்லி தூக்கி விட்டு ஏற்றி விட்டு அவன் வாழ்க்கையும் நிம்மதி இழக்க செஞ்சிருவாங்க. உன் வாழ்க்கையில் நல்லவங்களை நல்ல மனசு உள்ளவங்களை நல்லெண்ணம் கொண்டவங்களை கூட வச்சுக்கோ. உன்னை புரியாமல் உன்னை அலட்சியமாக பார்க்கும் மனிதர்களையும் உன்னை ஏருக்கு மாறாக எகத்தாளமாக பேசும் மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் நீ கூட வச்சுக்க வேண்டாம். எல்லாருமே உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. உன்னை பற்றி புரிஞ்சிக்காத மனிதர்களுக்கு எல்லாம் நீ விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்க என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு அவங்க விருப்பப்படியே விட்டுட்டு அமைதியாக கடந்து போ என் தங்கமே. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நீ செஞ்சுருக்க, அது நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு உனக்கு தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க பார்வைக்கு அது தப்பாக தெரியும் போதோ அல்லது நீ எந்த தவறும் செய்யாமலேயே இந்த உலகம் உன்னை தப்பாக புரிஞ்சிக்கும் போதோ எத்தனை பேர்கிட்ட போய் உன்னால் விளக்கம் சொல்ல முடியும்னு நினைக்கிற? பார்க்குறவங்க கிட்டலாம் போய் உன்னை பற்றி தண்ணியில் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பியா? யார் என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு போய்கிட்டே இரு. அவங்களுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லாரும் எப்போதுமே நீ செஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தவறான புரிதல் இருக்கும் இடத்துல, உன்னை சரியாக புரிஞ்சிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ என்னதான் விளக்கம் சொன்னாலும் அது அர்த்தமற்றதாகவே ஆகி போயிடும். அதனால் எதையும் யோசித்து கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கேன். யார் நல்லவங்களோ, யாரை உனக்கு பிடிக்குமோ, யார் அன்பாக பாசமாக இருப்பாங்களோ அப்படி அன்பு இருக்கிற இடத்துல நீ அன்பு வை. அன்பு வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். கண்ட மனிதர்களுக்கு கண்ட இடத்துல நீ அன்பை அள்ளி கொடுத்தினா அவங்க உன்னை ஏமாளியாக்கி முட்டாளாக்கி அவமானப்படுத்திட்டு போயிடுவாங்க. இதை மட்டும் நீ மறந்துட வேண்டாமேன்னு செல்லவே. நீ எப்போதுமே நீயாக இரு, உனக்காக இரு. உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இரு. உன்னை விட்டுட்டு போனதை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. ஏன்னா தவறி போனது ஒருபோதும் திரும்ப வராது இல்லையா? தேவையில்லாமல் போனதையே நினச்சி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அடுத்தவங்களோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் யாரையுமே யாராலுமே திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினச்சினா அது நடக்காத காரியம். அதனால் யார் எப்படி வேணா இருக்கட்டும்னு நீயாக உன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் நீ எப்போதுமே தனிமையை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. ஏன்னா தனிமைங்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது என் செல்லமே. தனிமையை நேசிக்க நேசிக்க உனக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல் வரும். உன்னை வெறுத்தவர்களையும் நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. ஆனால் ஒருபோதும் அவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ நல்லது செய்ய போய் நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நீ எதிரியாக கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம். நல்லதை மட்டும் செய்,
எல்லாரையும் நேசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நீ நன்றி சொல்ல பழகு. ஏன்னா அவங்க உன்னை ஏமாத்தினதுனால இனிமே கவனமாக இருக்கணுன்ற விவரம் உனக்கு வந்துருச்சு. இனி யார்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்க கூடாது. எல்லா மனிதர்களுமே இங்கு சுயநலவாதிகளாக அவங்கவங்க காரியத்தில் தான் கண்ணா இருப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்காக எதையும் செய்ய மாட்டாங்கன்ற அந்த உண்மை உனக்கு புரியட்டும் என் செல்லமே. உன் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும், நீ சந்திக்கிற மனிதர்களும் கூட ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ பார்க்குற மனிதர்கள் உனக்கு சொல்லும் விஷயங்களை எல்லாம் நீ கற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவங்க அப்படி சொல்கிறாங்களேன்னு அதையே யோசிச்சு வாழ்க்கையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுக்குதுன்னா வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்துது, உன்னை பொறுமையாளனாக மாற்றுது, உனக்கு புத்திசாலித்தனத்தையும் பிரச்சனைகளை தீர்க்கும் விஷயத்தையும் சொல்லி கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் என் தங்கமே. கடல் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் கடலில் சில பேர் மூழ்கி முத்தெடுக்கிறாங்க. மேலாக்கில் நிற்கிறவங்க கடலிலிருந்து மீன்களை எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வெறும் கால்களை மட்டும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிடுறாங்க. இப்பொழுது நீ என்ன செய்ய போறன்னு யோசி. வாழ்க்கையும் எல்லாருக்கும் பொதுவானது தான். நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூழ்கி முத்தெடுக்க போறியா, அல்லது கொஞ்சம் ஆழமாக இறங்கி மீன் பிடிக்க போறியா, அல்லது இருந்த இடத்துலையே நின்று சந்தோஷம் காண போறியான்னு யோசி. எந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்பும் முயற்சியையும் நீ கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும், நிச்சயமாக உயரும். உன் எண்ணம் எதுவாக இருந்தாலும், நீ போகும் பாதை எதுவாக இருந்தாலும், நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ, உன் எதிர்பார்ப்பும் ஆசையும் எதுவாக இருக்கோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. எப்போவுமே ஒரு விஷயத்தை நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீ எந்த விஷயத்தின் மீது அதிக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் மறுபடியும் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நீ பிரச்சனைகளை பற்றியே யோசித்து பிரச்சனைகள் மீதே கவனத்தை செலுத்தினா இன்னும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வேண்டாத விஷயங்களையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மீதும் வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக நீ என்ன செய்யணுன்றது மீதும் கவனம் செலுத்து. அப்போது உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு நீ வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வர முடியும் என் தங்கமே.